ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஐயனார் துணை சீரியலில் முதலாவது நம்ம சோழனும் நிலாவும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். நிலாக்கிட்டேயும் சொல்கிறாரு, நிலா நம்ம இனிமேல் இங்கே வர தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இனிமேல் நம்ம புதுமையான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இனி இந்த கோர்ட்கே வர தேவையில்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக அதே மாதிரி சந்தோஷமாகவும் சொல்கிறாரு. இது எது பற்றியுமே நிலா பொருட்படுத்தவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காங்க. இது எப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜட்ஜ் அம்மா, என்ன நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிலா கிட்ட கேட்கும்போது சோழன் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் நிலா எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எல்லார் மனசையும் சேர்த்து உடைக்கிறதோட சோழன்ற மனசையும் உடைச்சிடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த போலீஸ்காரர், அதாவது கான்ஸ்டபிள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவன் தானே உன்னை போய் சொல்லி கல்யாணம் பண்ணா, அவன் சொன்னதை தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவர் உண்மையெல்லாம் சொல்லும்போது நிலாவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. சோழன் போய் பேசுவார் அப்படின்றது நிலாவுக்கு தெரியும். ஆனால் தன்னை கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் செஞ்சது திருட்டுத்தனம் அப்படின்னு தெரிய வரும்போது ஒரு பொய்க்காரன்ட்ட எப்படி வாழ்க்கை ஒப்படைக்கிறது அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியாது, டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது. நம்மள மாதிரியே என்னடா இது அப்படிங்கிற நினைப்போட கூட ரொம்பவே கோவமாக நிலா முன்னுக்கு போகவே சோழன் பின்னுக்கு போகிறாரு. சோழன் என்ன செய்கிறது அப்படின்றது தெரியாமல் பாண்டிக்கு கால் பண்ணி ரொம்பவே கவலைப்படுறாரு. அது மட்டும் இல்லை, இது இப்படி நடந்துருச்சுடா, என்ன வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு பேசுகிறாரு. இதுக்கப்புறம் நிலா வீட்டுக்கு போயிட்டு அழுறதாங்க சீனு. நீங்கள் சொல்லுங்கள், இவங்க செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோழனை நினைக்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் மறக்காமல் சொல்கிறதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.